அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துட்டே தானே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பண்பு கண்டிப்பா வேணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது தைரியம். இப்போ இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ தைரியம்னு சொல்லும்போதே நம்ம வீட்ல வந்து பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? தைரியமா இருக்கணும். அதாவது 2 குழந்தைங்களுக்குமே தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான பண்பு தான். இருந்தாலும் பெண் குழந்தைங்க வந்து கூடுதலா தைரியமா இருக்கணும். தைரியமா பேசணும். யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா கூட தைரியமா வந்து சொல்லணும். இன்னைக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து கூடுதல் தைரியமா இருக்கணும். ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறத கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் கொடுங்க, பெண் குழந்தைங்களுக்கு. 2 குழந்தைங்களுக்குமே கத்துக் கொடுக்கலாம். கூடுதலா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதாவது ஒரு ஆபத்துல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாலும் கூட, இந்த தைரியமா இருக்கும்போது, அப்பதான் வந்து அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிப்பாங்க. யாரையாவது கான்டாக்ட் பண்ணணுமா? ஏதாவது நமக்கு வந்து அதாவது என்ன சொல்றது? நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க முடியும். ஸோ அந்த தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தற்காப்பு கலையும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்மளுடைய மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மண்ணே வந்து வீர மண் தானே இல்லையா? வீரம் விளைந்த மண் தானே. ஆனா நமக்கு வந்து இயற்கையாகவே அந்த வீரம் அப்படிங்கிறது அழகுதான். தமிழர்களின் அழகே வீரம் தான். ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து கோலத்தனமா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும்போது, ஒரு அது என்ன சொல்றதுன்னா, தற்கொலை பண்றது. அதே மாதிரி ஒரு குரூப் கிடைக்கலன்னா, இல்ல ஒரு வேலை கிடைக்கலன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அதாவது கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாதப்போ, ஒரு கடன் பிரச்சனை, இந்த மாரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. டக்கு டக்குன்னு நம்ம முடிவு எடுத்துடுறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம யோசிக்கிறதே இல்ல இல்லையா? சோ எதனால அந்த மாரி இருக்கு? ஒரு தைரியமா ஏன் நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியல? அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாரி முடிவுகள்லாம் வருது. அப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல இந்த தைரியம் மட்டும் தான் குடுக்கும். ஏன்னா, அன்னைக்கு வந்து நம்ம அம்மா நம்மள வந்து நம்ம பிரசவத்துல அவங்களுக்கு இருந்த தைரியம் வந்து அந்த குழந்தைய வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. ஏன்னா, தாயா சேயான்னு வரும்போது அவங்க எவ்வளவு போல்டா இருந்தாங்க. ஆனா, நம்மளுக்கு அந்த தைரியம் எங்க இல்லாம போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த மாரி யங்ஸ்டர்ஸ் வந்து முடிவு பண்றத தயவு செய்து வந்து நீங்க அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. நல்ல தெளிவா இருங்கம்மா. தெளிவா இருக்கணும். அதுதான் அந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு துறைகள்ல வந்து அவங்க நல்லத அது என்ன சொல்றது? நெறைய திறமைகள் இருக்கு. தைரியமா வெளில வர முடியல. ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நீ வந்து தைரியமா உன்னால ஒரு வேலைய செய்ய முடியும். உனக்கு மன வலிமை இருக்கு அப்டின்னா, துணிஞ்சு உனக்கான பாதைய நீ வந்து ஏற்படுத்திக்கோ. அதுதான் வந்து நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ தைரியம், தன்னம்பிக்கை, அதே மாரி கூடுதலா தற்காப்பு கலை. இது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். தைரியம் தான் நம்மளுடைய பாதுகாப்பு. வீரம் தான் நம்மளுடைய அழகு. ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.